பசுமையாவும் அழகாவும் இருந்த அந்த பனையூர் கிராமத்துல அயலின்னு ஒரு குலதெய்வம் இருந்துச்சு. அயலி ஒரு கன்னி தெய்வங்கிறதுனால ஆண்கள் கோயில் எல்லையை தாண்டி உள்ள போக அனுமதி கிடையாது. பெண்கள் மட்டும்தான் உள்ள போக முடியும். அதுலயும் வயசுக்கு வராத பெண் குழந்தைகள் மட்டும்தான் அயலிய தொட்டு வணங்க முடியும். அயலியோட அருளால செழிப்பாவும் மகிழ்ச்சியாவும் இருந்த அந்த பனையூர் கிராமத்துல பக்கத்து ஒரு இளைஞன் ஒருத்தன் தேன் எடுக்க வந்தான். அதுல ஒரு துளி தேன் சிதறி பனையூர் கிராமத்து பெண் மேல விழ காதல் வந்துடுச்சு. இந்த உலகத்தையே மறந்து அவங்க காதலிச்சுக்கிட்டு இருந்தப்ப ஊரு கட்டுப்பாட்டை மீறிட்டோமே அப்படிங்கிற ஞாபகமே அவங்களுக்கு வரல. ஊர் மக்களோட கோபத்துக்கு பயந்த காதலர்கள் ஊரை விட்டே ஓடினாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு பனையூர் கிராமத்துல நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. வயல்கள் சாம்பலாயிடுச்சு, மீன்கள் செத்து போச்சு, ஆடு மாடுகள்லாம் செத்து விழுந்துடுச்சு. எல்லாத்துக்கு மேல அம்மை நோய் பரவுச்சு. பனையூர் கிராமம் வாழவே தகுதியற்ற இடமா மாறிடுச்சு. அந்த பொண்ணு பண்ண தப்பால தான் ஆத்தா நம்மளையெல்லாம் தண்டிக்கிறா. இனிமேலும் இங்க இருந்தா நாமளும் அழிஞ்சிடுவோன்னு பயந்து ஊரை விட்டே போக முடிவெடுத்தாங்க. சொந்த மண்ணை விட்டு போனாலும் சொந்த தெய்வத்தை விட்டு போக யாருக்குமே மனசு இல்ல. ஊரே தயங்கி நின்னப்ப ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் அயலி அம்மன் காலடியிலிருந்து பிடிமண் எடுத்துட்டு வந்தா. அதுக்கு பிறகு அந்த மக்கள் பல ஊரு பல தேசம்னு பஞ்சம் பிழைக்க அலைஞ்சாங்க. கடைசியா புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கிற வீரப்பண்ணைக்கு வந்தாங்க. ஒரு வழியா அம்மனோட கோபம் தணிஞ்சு நம்மளை இங்கே இருக்க அனுமதிச்சிட்டா. இதுதான் நம்ம ஊருன்னு சொல்லி அங்கே அம்மனுக்கு ஒரு கோயிலும் கட்டினாங்க. அம்மனோட கோபத்தால தான் நம்ம கிராமமே அழிஞ்சிடுச்சு. இனிமேலும் அது நடக்க கூடாதுன்னா பெண் குழந்தைங்க வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உறுதியா முடிவெடுத்தாங்க. பெண் குழந்தைங்களும் என்னைக்குமே பழக்க வழக்கத்தை மீற மாட்டோம்னு சத்தியம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 500 வருஷம் ஆகியும் வீரப்பண்ண கிராமத்து மக்கள் அந்த பழக்க வழக்கத்தை மாத்திக்கவே இல்லை. இத மீறவோ கேள்வி கேட்கவோ ஒருத்தர் கூட இல்லை. தாவணியை காத்துல பறக்க விட்டு வர அங்க வந்து பாரு. கண்ணு கொத்து நிற்பாளுக உங்க அத்தையெல்லாம். புள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்கான்னு என் மானத்தை வாங்குவாளுக. பொம்பளை புள்ள அடக்கம் ஒடுக்கம் இல்லாம நடந்து போற நிலத்தை பார்த்து
தமிழே. சுத்தி பாரு. உனக்கு 2 குத்துக்கு மூத்தவள்லாம் 2 பிள்ளையோட நிக்கிறாளுல்ல, பண்ணத்தோட இல்ல காலை உடைச்சு அடுப்புல வச்சு போய் சொல்லிட்டேன். என்னடி நடக்குதுங்க? இந்த நேரத்துல புள்ளகிட்ட பேசுற பேச்சா இது? போடி அங்கிட்ட. ஆமா ஆமா, நீ தான் மடியில தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் இந்த நேரத்துல கண்ணை எல்லாம் எங்களுக்கு தெரியும். போடி, அறிவே இல்ல உனக்கு. என்ன மருமவளே, கண்ணீர் ஆறா ஓடுது. 10 ஊரு பண்ணிய குளிப்பாட்டலாம். பயமா இருக்குத்த. எதுக்கு இப்போ நீ பயப்படுற? என் மருமவ ஆத்தால உட்கார வச்சு சோறு வைக்கிறா, குழம்பு வைக்கிறா, பொட்டு போல வீடு வாசல பாத்துக்கிறா, ஆடு மாடு அவுத்து ஓட்டுறா. இதுக்கு மேல என்னடி வேணும் உனக்கு? இப்படியே பயந்துட்டே இருந்தனா போற இடத்துல உன்னை ஏறி மேஞ்சிருவாங்க. பாம்பு மாதிரி சீர கத்துக்கணும், அப்பதான் ஒதுங்கி போவாங்க. அதுக்காக அவசரப்பட்டு கொத்திப்படக்கூடாதடி. இத மனசுலயே வச்சுக்கணும், சரியா? அக்கா பாரு, அழுதழுது மூக்கொழுகுது, தொடச்சுக்க. நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும், நானும் சிரிப்பேன். இன்னைக்கு தாண்டி இப்படி அழுவா. அவன் புருஷன் வீட்டுக்கு போனதும் நம்மளெல்லாம் பார்த்து மேல முழிச்சுக்கிட்டு போவா. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. வாங்க தலைவரே. என்ன பன்னீர் எப்படி இருக்கீங்க? வாங்க சம்பந்தி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வீரப்பண்ண கிராமத்தை சேர்ந்த காசிமகன் குமாருக்கும் அதே ஊரை சேர்ந்த பன்னீர்செல்வத்தின் மகள் ரேவதிக்கும் பெரியவர்களால கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. பொண்ணு ருதுவாகி 4 மாசம் தான் ஆகுது. சபையில் அதை பதிவு பண்றோம். பொண்ணு வீட்டு சார்பா ரெட்டை சீரு, 30 பவுன் நகை, 20 மா இடம் மாப்பிள்ளைக்கு வைக்கிறாங்க. ரத்னம், அந்த 3 லட்ச ரூபா பணம் கொடுக்குறதா பேசிக்கிட்டோம்ல, அதையும் சொல்லிடுங்க. சரி. அதுவும் இல்லாம 3 லட்சம் ரூபா ரொக்கமா தர்றாங்க. இந்த சபையில பொதுவா கேக்குறேன்ப்பா, உங்களுக்கு எல்லாம் சம்மதமா? சம்மதம். சம்மதம். பெரியவங்க நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லணும்னா என்னத்த சொல்றது? நம்ம பெருமையைத்தான் சொல்லணும். இந்த மாதிரி பெருமை உலகத்துல வேற யாருக்காவது இருந்திருக்கா? காலகாலத்துல பொம்பளை பிள்ளைகள் செய்ய வேண்டியதை கண்ணு கருத்துமா செஞ்சுட்டு வர்றோம். இங்க நடக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி 50-100 வருஷம் இல்ல, 5000 10,000. என்ன சம்பந்தி? சம்மதத்தை சொல்லிட்டோம்னா அவங்க ஆக வேண்டியதை பார்ப்பாங்கல்ல. அப்புறம் என்ன, சம்பந்தியா சொல்லிட்டாரு, சம்மதம் தான். சிறப்பான கல்யாணம். அப்புறம் என்ன, சாப்பிட போலாமா? மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுக்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருக்கணுமா? நீ 9வது தானே படிக்கிற, இதுதானே உங்க வரிசை. என்ன வெக்கம் உங்களுக்கு இந்த வரிசையில நிக்கிறதுக்கு? அதுகளே இன்னைக்கு நிற்போமா நாளைக்கு நிற்போமான்னு தெரியாம பயந்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வருதுங்க. இந்த வரிசையில் நின்று அந்த வரிசையில் நின்றுன்னு இந்த அம்மா வேற. யாராவது இந்த வரிசை விட்டு நகர்ந்தீங்க, ஒரு ஊருக்கு வேலை பார்க்க வந்தோமா முதல்ல அந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஊர் பெருமையை கெடுக்கிறதுக்குன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு ஏதாவது செய்ய வேண்டியது. அட வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு போவோம் சார். சும்மா இந்த ஊரை திருத்துதான் நமக்கு வேலை. என்னது ஊரை திருத்துறியா? நாங்கெல்லாம் கெட்டு போயிட்டோமா ஊரை திருத்தறதுக்கு? மைதிலி, இங்க வந்து ஏன் நிக்கிற? உன் கிளாஸ் வரிசை காலியா இருக்கு பாரு, அங்க போய் நில்லு. ஹெட் மாஸ்டர் சொல்றாங்கல்ல. உனக்கு என்னடி? நான் முன்னாடி வந்து மறைச்சுக்கிட்டா நிக்கிறேன். தனியா நிக்கிறதுக்கு இவ்ளோ கூச்சமா இருக்குது தெரியுமா? நீ போய் தனியா நில்ல பாப்போம். ஏன்? நான் நிப்பேன், 9வது படிக்கும்போது நிப்பேன். நொட்டுவ. ஏய் யாரா அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? என்னையா சத்தம்? உனக்கு அறிவில்ல? யார் இது? என்னாச்சு சார்? கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். ஒரே டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. என்ன பண்றீங்க? பாருங்க, அச்சீவர்ஸ் போர்டு வச்சிருக்கேன் சார். பசங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும்ல.
மேடம் இது வரலையும் ஒருத்தன் கூட 10வது எழுதி பாஸ் பண்ணதே இல்லை. முதல்ல அவங்க பாஸ் பண்ணட்டும், அப்புறம் அந்த போர்டு கீடெல்லாம் வச்சுக்கலாம். எஜுகேட் பண்ண வேண்டிய நாமளே இப்படி சிரிச்சா எப்படி சார்? பசங்க பாவம் இல்ல? ஊர் பெருமைன்னு பேசுறீங்கல்ல, ஒரு பையன் 10வது பாஸ் பண்ணது கிடையாது, பொண்ணுங்க 10வது படிச்சதே கிடையாது, படிக்கவும் விடுறது இல்ல. மேடம் இது எங்க ஊர் பழக்க வழக்கம், அதுலலாம் நீங்க தலையிடக்கூடாது, அப்புறம் வேற மாதிரி பிரச்சனை ஆயிடும். சரிங்க சார், நீங்க போய் கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, போங்க. இப்படிதான் திமிரா இருப்பாளுவா. மொத்த தொகை 2 மாசத்தை கொடுத்துட்டு கிரையம் பண்ணிக்கிறேண்ணே. உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் தவசி. சந்தோஷம்ண்ணே. தோட்டம் துறலாம் வாங்கி சேர்க்குறீங்களே, ஒத்த பிள்ளைக்கு எவ்வளோ சொத்து சேர்ப்பீங்க? மொத்த சொத்தும் எவ்வளோ வரும்? அது என் பிள்ளைய தானே கேட்கணும். நான் எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு என் பிள்ளை சொல்லுதோ அதுதானே என் சொத்து. வரண்ணே. டீச்சர், இன்னும் நிறைய இருக்கு, படிப்பீங்களா? சும்மாருடி. நீ சும்மாரி. என் பேர் எதுக்கடி எழுதுற? நீ தானே உன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவ, அப்போ உன் பேர் தான் எழுதணும். என்ன பண்றீங்க? டீச்சர் என்ன எழுதிட்டு இருக்கீங்க? இல்ல டீச்சர், நல்லா படிக்கிறவங்க பேரை இந்த போர்டில் எழுதுவாங்கன்னு. முதல்ல இந்த போர்டை நல்லா படிச்சீங்களா நீங்க? SSLC 10வதுல நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குனீங்கன்னா இந்த போர்டில் உங்க பேரை பெயிண்ட்ல எழுதுவேன். சாக்ல எழுதுனா காத்துல கரைஞ்சு போயிடும். இந்த போர்டில் உங்க பேரை சாக்ல எழுதணுமா இல்ல பெயிண்ட்ல எழுதணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்க இஷ்டம். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. பின்னால திரும்புங்க. நல்லா ஆக்காமீங்க. இந்த மருந்து கொடுங்கம்மா, சரியாயிடும். அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, ஒரு மாதிரி சொனங்கி விழுகிறா. குழந்தைக்கு இப்ப எத்தனை மாசம்மா? 6 மாசம். ஓ, தாய்ப்பால்லாம் கொடுக்குறீங்களா ஒழுங்கா? இல்ல சார், இது என் அக்கா குழந்தை. அவ பிரசவத்துல இறந்துட்டா, நான் தான் பாத்துக்கிறேன். எனக்கு குழந்தைலாம் இல்ல சார். இந்த சின்ன வயசுலயே கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா?
பல பேர் இந்த பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா இந்த ஊர்ல மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? கர்ப்ப காலத்துல குழந்தைங்க இறக்கும், பிரசவத்துல நிறைய பொண்ணுங்க இறந்து போவாங்க. அதெல்லாம் நடக்குது இல்ல? எல்லாம் நடக்குதுங்க சார். இதெல்லாம் இவங்களுக்கே தெரியும். ஆனா அந்த பழக்கத்தை மாத்திக்க மாட்டாங்க. இதான் இவங்க ஊர் பண்பாடு கலாச்சாரம்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் பொண்ணுங்களுக்கும் ஆசை கனவெல்லாம் இருக்குங்க சார். ஆனா வயசுக்கு வந்த உடனே அதெல்லாம் மறைச்சிடுறாங்க, மறந்துடுறாங்க. அவங்க வயசுக்கு மீறி எல்லாம் நடக்குது. குழந்தைங்கள குழந்தைங்களாவே வாழ விடணும் சார். குழந்தை பருவத்தை இழக்கிறத விட உலகத்துல வேற என்ன கொடுமை சார் இருக்க முடியும்? இதெல்லாம் கொடுமைன்னு தெரிஞ்சும் தான் பட்ட கஷ்டத்தை பொண்ணுங்களுக்கு கொடுக்கறாங்க பாருங்க சார். அந்த அம்மாங்களை நினைச்சாதான். ஆனா லீகலா ஆக்ஷன் எடுக்கலாம் இல்லையா? எடுக்கலாம். அப்படி பண்ணா முதல்ல வந்து எதுக்குறதே இந்த ஊர் பொம்பளைங்களா தான் சார் இருக்கும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஸ்டெத்தஸ்கோப். இப்போ உன் இதய துடிப்பை கேட்டல்ல, எப்படி இருந்துச்சு? அப்படியே இந்த உலகம் முழுக்க இதய துடிப்பு கேட்குற மாதிரி இருந்துச்சு. இது விளையாட்டு பொருள் இல்ல. இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு தான் டாக்டர்ஸ் உடம்புல இருக்கிற நோயை கண்டுபிடிப்பாங்க, உயிரை காப்பாத்துவாங்க. இப்ப கூட அந்த டாக்டர் எத்தனை குழந்தைங்களுக்கு இதை வச்சு செக் பண்ணாரு. இதை வச்சுக்கணும்னா ஒரு டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகும்போது இதை வச்சுக்கலாம். இப்ப கூட எல்லாருமே வந்துட்டு போயிருக்க போறாங்க. ஈஸ்வரி என்ன திட்ட போறா? தோரணம் எல்லாம் நல்லா இருக்குல்ல, சூப்பரா பண்ணிருக்காங்க. என்னடி அழகா இருக்க. நீயும் தான் அழகா இருக்க. இந்த பாவாடை நல்லா இருக்கா? எங்க மாமா திருச்சியில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா? நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளுங்க. எப்படி இந்த வயசுக்கு வந்த? ராத்திரியே தூங்கிட்டு இருந்தேனா, கனவுல ஒரே வலி. திடீர்னு பயந்து எந்திரிச்சிட்டேன். தொடையில ஏதோ ஊடுறது மாதிரி இருந்துச்சு. பார்த்தா ஒரே ரத்தம். பயந்து போய் கத்திட்டேன். அம்மா வந்து பார்த்துட்டு சிரிக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல.
அப்புறமா அமுதா அக்கா, தேவி அக்கா எல்லாருமே வந்துட்டாங்க. திண்ணையில சேலைய கட்டி தனியா உட்கார வச்சுட்டாங்க. முதல்ல பச்சை முட்டைய வாயில ஊத்துனாங்க. குடிக்கவே முடியல. அதுக்கப்புறமா நல்லெண்ணெய், எள்ளுருண்டை, தேன், இன்னும் என்னென்னமோ கொடுத்தாங்க. நான் இதான் சாக்குன்னு பூந்தி, ஓலை பக்கோடா, லட்டு, ஜாங்கிரின்னு எல்லாம் கேட்டேன். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறமா காலையில மாமா வீட்ல இருந்து சரி, சீர்வரிசை சாமானெல்லாம் அமக்கலப்படுது. பேசி முடிச்சிட்டீங்களா? ஆமா, நம்ம ரமேஷ் பயலுக்கு தான் பேசி முடிச்சிருக்கு. அதான் நீ அவரோட அக்கா மவன். அப்புறம் அண்ணி, நம்ம தமிழும் ஒரு மாதிரி பூரிப்பா தான் இருக்கா. சீக்கிரம் உங்க வீட்லயும் விசேஷம் தான் போல இருக்கு. என்னம்மா? இங்க பாரு, இனிமேலும் சின்ன புள்ள மாதிரி குறுக்க நெடுக்க ஓடிக்கிட்டு தெரியக்கூடாது. நான் என்னமா பண்ணேன்? நீ ஒன்றும் பண்ணலடி, நான் சொல்றேன். அம்மா சொல்றத நல்லா மனசுல வாங்கிக்கணும். அடி வயிற்றுல வலி வந்துச்சுனாலோ, தொடையிடுக்குல ரத்தம் வந்துச்சுனாலோ யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. யாரையும் பார்க்க கூடாது. அப்படியே தலை கொஞ்சிக்கிட்டு குடுகுடுன்னு அம்மா கிட்ட வந்துடணும். வயசுக்கு வரத பத்தி பேசுறியா? எப்படிடி? யாரடி சொன்னா? மைத்திலி சொன்னாமா. ராத்திரி தான் வயசுக்கு வருவோன்னு சொன்னா. அவ போற கிறுக்கு சிறுக்கி எப்ப வேணாலும் வரும். மைத்திலி வயசுக்கு வந்தப்போ அவங்க வீட்ல ஒரு நெத்தி வேலை ஆடு இருந்துச்சுல, அதை வெட்டி செவரொட்டி ஈரெல்லாம் வறுத்து கொடுத்தாங்களாம். உனக்கும் பண்ணி தரேன். மா, நம்ம வீட்டு ராணிக்குட்டின்னு எதுவும் பண்ணக்கூடாது. சரி, அப்ப அப்பா கிட்ட கடையில வாங்கிட்டு வர சொல்லுவோம். அப்புறம் சாரதாஸ்ல 5 பட்டு பாவாடை, ஜிகினா பொட்டு, பொன்வண்டு பொட்டு, நெத்தி சுட்டி இதெல்லாம் வேணும். நீ உட்கார்ற அன்னைக்கு உங்க அப்பா ஊரே அமக்கலம் பண்ணிடுவாரு. நீ அந்த நிலாவை கேட்டு பாரு, அதை கூட வாங்கி தந்துடுவாரு. மா, எனக்கு ஸ்டெத்தஸ்கோப் வாங்கி தரியா? அது என்னடி? அதாம்மா, தோ இதே மாதிரி தான் இருக்கும். இத டாக்டருங்க காதுல வச்சுக்கிட்டு இத இப்படி வச்சு கேட்பாங்க. இதய துடிப்பு செம்மையா கேட்கும். அவ்வளோதானா? கேட்டுக்கோ. மா, உன்னோடது என்னோட இதய துடிப்பு மாதிரியே கேக்குதுமா. நான் உன் அம்மா தானே, ஒரே மாதிரி தான் துடிக்கும். அப்ப அப்பாக்கு அப்படிதான் இருக்கும். மா, நான் அன்னைக்கு ஸ்டெத்தஸ்கோப்ல கேட்டப்போ இதய துடிப்பு செம்மையா கேட்டுச்சுமா. சரி, அம்மா சொன்னது மறந்துடாத. நான் சொன்னதை நீயும் மறந்துடாத. நாளைக்கு சனிக்கிழமை பள்ளிக்கூடம் உண்டு. சர்க்குலர் வந்துருச்சா? ஆமா வந்துருச்சு. என்னது? ஆமா சார், வந்துருச்சுன்னு சொன்னேன். எவன்டா அது ஆமா ஆமாங்கிறது? பிச்சு புடா பிச்சு. அக்கா, மெல்லியக்கா பாவலதான சூப்பரா இருந்துச்சு. நீ ஏங்கா பாவலதானெல்லாம் போட மாட்டேங்கிற? போடலாம் போடலாம். மைதிலி, மைதிலி, வாடி, கிணத்து கட்ட வரைக்கும் போயிட்டு வருவோம். என் பேத்தி பெரிய மனுஷி ஆயிட்ட. கண்ட கத்துக்க மாதிரி இருந்துகிட்டு வாடி போடிட்டு போடி அங்கிட்டு. ஏய் கிளவி, உன்னை வா கூப்பிட்டேன். உப்பால அறுத்து போடுவோம் பார்த்துக்கோ. வாய முட்டை அமைதியாது. சும்மா தமிழ் என்னடி? போங்கட்ட. ஏய் வா போலாம். நான் வரல, அம்மா வருது.
வாடி. அக்கா அன்பு கொள்ளையில மாங்காய் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. வா நம்ம உப்பு தொட்டு சாப்பிடலாமா? ஏய் என்ன இங்க நின்னுட்டு இருக்க? உள்ள போ. டேய் உனக்கு என்னடா வேணும்? ஒண்ணு இல்லத்த. அக்கா வா சொல்லுங்க மாங்காய் பறிக்க. மேல அவன் வரமாட்டா. போடா. அத்தை கிணத்து கடைக்கு தானே போறோம், வர சொல்லுங்க. ஏய் உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஒவ்வொருத்தியா கிளம்பி வந்துருவீங்களா? உங்களுக்கு பதில் சொல்லியே எனக்கு பொழுது போகுது. எல்லாம் அவன் வீட்டுக்கு வந்தாதான் தெரியும் என்ன அவதி. போங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நல்லது கிட்டது என்ன நம்மளுக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தியா கிளம்பி வந்துருவாளுங்க இதுங்களுக்குலாம். நீங்க என்ன வேணா திட்டிக்கோங்க, ஆனா தயவு செஞ்சு மைதிலிய ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அவ நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா வருவா. அவ படிச்சதெல்லாம் போதும். கல்யாணம் பேசி முடிவு பண்ணியாச்சு. இன்னும் சின்ன பிள்ளையாட்டம் நடந்துகிட்டு இருக்கா. இப்படியே இருந்தா எப்படிங்க போற இடத்துல? அவளுக்கு அடக்க ஒடுக்கத்தை சொல்லி கொடுத்து கல்யாணத்துக்கு தயார் பண்ணி ஆகணும். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஏன் தலையில உருட்டுவாங்க? பொண்ணுங்க நல்லா படிச்சு அவங்க சொந்த கால்ல நின்னாதான் நிம்மதியா வாழ முடியும். வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைனா கூட அவங்களால எதிர்த்து ஜெயிக்க முடியும். அடுத்து உங்க கையில உங்க வாழ்க்கையை தூக்கி கொடுத்துட்டு நீங்க எப்படி நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க பெத்தவங்க எங்களுக்கு தெரியாதா? எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுனால தானே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம். அவ போற இடத்துல எந்த ஏச்சு பேச்சும் இல்லாம இருக்கணும். அதுவே எனக்கு போதும். அவ சின்ன பொண்ணுங்க. புடவை எல்லாம் கட்டி பார்த்தா பெரிய பொம்பளை ஆயிடுவா. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீங்க பேசிட்டு இருக்கிறதுல எங்க வீட்டு ஆம்பளைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா போயிடும். நீங்க முதல்ல கிளம்புங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. ஐயா சும்மா தொண வந்து அணைத்திக்கிட்டு. என்னடி காலையிலே கவனிப்பு ஜாஸ்தியோ? மூஞ்சி தொங்குதே. மைதிலி வரலையா? சொன்னனே கேட்டியாடி? அவ வயசுக்கு வந்துட்டா. இனிமே வீட்டு சுத்தியே தான் இருப்பா. விளையாடலாம் வரமாட்டா. நம்ம கூட தானே விளையாட போறா. ஏய் அவளுக்கு கல்யாண பேச்சு பேசிட்டாங்க. விளையாடுவா விடுவாங்க. நீ இனிமே அந்த வீட்டு பக்கம்லாம் போவாத தமிழ். அந்த சிடுமுஞ்சி திட்டம். ஏன்டா வயசுக்கு வந்தோன்னு இருக்கு. வயசுக்கு வந்தா ஜாலியாக இருக்கும்னு நினச்சோம்ல,
அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எப்ப பார்த்தாலும் பெரிய புள்ள ஆயிட்ட, அடுத்த வீட்டுக்கு போக போறேன்னு சொல்லி சொல்லி சாவடிக்கிறாங்க. அவங்களும் பயந்து நம்மளையும் சாவடிச்சு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைக்க வேண்டியதா இருக்கு. இப்பெல்லாம் வீட்டுல யாருக்குமே என்ன பிடிக்கல. சத்தமா பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, அவங்களுக்கு தெரியற மாதிரி உட்கார கூட முடியல. நடந்து நடந்து என் காலெல்லாம் வலிக்குதுடி. நல்லா விளையாடிட்டு வந்து படுத்தா எப்படி தூங்கும்னே தெரியாதுல்ல. நாள் பூரா வேலை பார்க்குறேன், ராத்திரியில தூக்கமே வர மாட்டேங்குது. தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. பாரு, இத பாரு, இந்த பாடி வேணாம், இறுக்கமா இருக்கு, வலிக்குதுன்னு சொல்றேன். எங்க அம்மா இததான் போடணும்னு சொல்லுது. பாரு எப்படி சவந்திருக்கு பாரு. என்னைக்காவது பள்ளிக்கூடத்துக்கு லீவு போடுன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல. ஆனா இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னப்ப எனக்கு ஒரு மாதிரி அழுக தாங்க முடியலடி. இதெல்லாம் நினைச்சு நினைச்சு என் நெஞ்செல்லாம் அடைக்குதுடி. அழாதடி, எனக்கும் அழுக வருது. அழாதடி, உனக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, பார்த்துக்கோ. அதுதான் நம்ம தலையெழுத்து. என் அம்மா ஒன்றும் உங்க அம்மா மாதிரி இல்லை. நான் சொன்னா அது கேட்கும். உங்க அம்மா தாண்டி ஊர்ல இருக்க எல்லா பிள்ளைங்களுக்கும் முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறா. பைத்தியம், உன்னை மட்டும் படிக்க விட்டுருவாளா? என் அப்பாவுக்கு நானா உசுறு. நான் சொன்ன அவர் கேட்பாரு. நீ வயசுக்கு வா, உங்க அப்பா யாருன்னு தெரியும்.